வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இட்லி ரைஸில் இட்லி அவித்திருக்கிறேன். மிளகறி எல்லாம் சேர்த்து சாம்பார் சமைத்திருக்கிறேன். 2 வகையான பருப்பு சேர்த்திருக்கிறேன். கத்தரிக்காய், பூஞ்சி, கேரட், சோயா மீட் பருப்பு வகைகள் சேர்த்து சமைத்திருக்கிறேன். இப்போது ரசம் மட்டன் எலும்பில் ரசம் சமைத்தேன். ஆட்டு எலும்பு ரசம் சுட சுட குடிக்க அந்த மாதிரி டேஸ்டாக இருப்பார். நீங்களும் இதே மாதிரியே சமைத்து பாருங்கள். ரசம் சமைக்கும்போது எப்போதுமே கையளவு மைசூர் பருப்பு சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ ரைஸை பார்ப்போமாங்க. ரைஸுக்கு இன்றைக்கி ஏலக்காய், கிராம்பு, பட்டை மட்டும் கூடுதலாக சேர்த்து சமைத்திருக்கிறேன். மற்றும்படி கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஆட்டிறைச்சி கறியை பாருங்கள். ஆட்டிறைச்சி கறி எப்படி இருக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி சூப்பராக இருக்கிறார். இப்போது சாப்பாட்டை வாழை இலையில் தான் சாப்பிட போகிறோம். இட்லி கூடுதலாக நான் ரவையிலையும் சமைக்கிறேன், நான் அரிசியிலையும் சமைக்கிறேன். இந்த இட்லி அரிசியில் சமைத்திருக்கிறேன். மிகவும் சாஃப்டாக வந்திருக்கிறார். அதோடு இட்லிக்கு எப்போதுமே கூடுதலாக சாம்பார் சமைப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கு சமைத்திருக்கிறேன். நான் எப்போவுமே நார்மலாக இப்படி தான் குக் பண்ணுவேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை சமைச்சு சாப்பிட்றது தான் என்னுடைய வழக்கம். உயிரோடு இருக்கும் மட்டும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் எங்களுக்கு மிஞ்சும், வேறு ஒன்றும் மிஞ்சாது. நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்போம். நாளை பற்றி நாளைக்கு யோசிப்போம். இந்த வீடியோ பார்ப்பதற்காக நன்றி. வணக்கம்.